சரி, திரு நாகராஜ், இங்க ஒரு வலிமை இல்ல, அதனால யாராவது வருவாங்களா, அப்படி ஒருவேளை தாவேக்க தனித்து போட்டியிட தயங்கினால் அவர்களை தங்கள் பக்கம் சாய்த்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற முயற்சியில அதிமுகவும் பாஜகவும் ஈடுபட்டிருக்கா? ரெண்டு பேருக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். நண்பர் செந்தில் அவர்களுக்கு சொல்லணும். முதல்ல அவர் ஒரு பத்திரிகையாளர் இருந்தவர். வாரிசு அரசியலுக்கும் குடும்ப அரசியலுக்கும் நல்ல வேறுபாடு தெரிந்தவர். ஆனா ரொம்ப சாதுரியமா வாரிசு அரசியல் கணக்கு சொல்றாங்க. ஒரு வாரிசு அரசியல் வர்றது அவருடைய விருப்பம். ஆனா ஒரு குடும்பமே இவருதான் எம்எல்ஏ, இவருதான் எம்பி, இவருதான் முதலமைச்சர், தம்பிதான் அமைச்சர், மகன்தான் துணை முதலமைச்சர் அப்படின்னு நிர்ணயிக்கிறது அதுதான் குடும்ப அரசியல். சொல்றோம். அதாவது பரம்பரை அரச பரம்பரை அரசியல் சொல்றோம். அனைமா அது நண்பர் செந்தில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதே மாதிரி ஆமாங்க, 500 ஓட்டுல 1000 மகன்கள் எம்பி ஆயிருக்காங்கல்ல, அதனுடைய பெயர் என்ன? இப்ப பாஜக மகன்கள் எம்பி ஆயிருக்காங்கன்னு சொன்னார்ல, அது அதனுடைய பெயர் என்ன? அந்த அரசியலுக்கும் குடும்ப அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றேன். ஒரு குடும்பம் பார்த்து முடிவெடுப்பது சார் நான் சொல்றேன். இப்போ கேக்குறேன், வாஜ்பாய் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்ல முடியுமா? அப்பா மகனா, அண்ணன் தம்பியா? கருணாநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்முடைய துணை முதலமைச்சர் ஒரு நொடி கொடுங்க. அவர் நான் உங்களுக்கு நான் ரொம்ப சுருக்கமா ரொம்ப சுருக்கமா எடுத்துக்கிறேன். நீங்களே பேசுங்க. ஒரு நொடி நான் வரேன். உங்க அனுமதியோட தான் இல்ல நான் வரேன். வாரிசு அரசியல் குடும்ப அரசியல். பாமகவில் அன்புமணி ராமதாஸ் வந்திருப்பது வாரிசு அரசியலா குடும்ப அரசியலா? தேமுதிகவில் நடப்பது வாரிசு அரசியலா குடும்ப அரசியலா? தமாகவில் ஜி.கே. வாசன் வந்திருப்பது வாரிசு அரசியலா குடும்ப அரசியலா? ஐயா சொல்லுங்க. நாகராஜ் பதில் சொல்றேன். குடும்பத்தில் அரசியல் தான், நான் மாற்றல. ஆனா குடும்பமே நாட்டை ஆளுகிறது, அதான் பிரச்சனை. இந்தியாவை ஆள்கிறது. இதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் ஆண்டார்கள். நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்பாக வாஜ்பாய் இருந்தார்கள். இதான் கேட்கிறேன். இந்த தொடர்பு என்னன்னு கேட்கிறேன். இந்த தொடர்பு தான் நான் சொல்றது. குடும்ப அரசியல தமிழ்நாட்டை ஒரு குடும்பம் ஆட்சியை வைத்துக் கொண்டு அடிமையாக்கி சொல்றோம். டைனாசிட்டின்னு சொல்றோம். வாரிசு அரசியல் ஆள்றாங்க. சரி, வருவோம். அதை தாண்டி வருவோம். தலைப்பை ஒட்டி நிறைவு செய்யலாம். நாகராஜ், ஒரு எம்எல்ஏக்கு யார் சீட்டு தர்றது, ஒரு தொகுதிக்கு யார் எம்எல்ஏ உருவாக்குறது, கட்சிக்கு யார் இல்ல முடிச்சிடறேன். கட்சிக்கு யார் துணை முதலமைச்சர், கட்சிக்கு யார் எந்த போஸ்டுக்கு மந்திரி வர்றது அப்படின்னு ஒரு குடும்பம் முடிவெடுத்தா அதுக்கு பேர் குடும்பம். பீகார்ல கூட்டணி தான் இருக்கு. அந்த கூட்டணி முடிஞ்சு தேர்தல் முடிஞ்ச அப்புறம் தான் முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு திரு அமித்ஷா சொன்னாரே, அது பேர் என்ன? ஆமாங்க, எம்எல்ஏக்கள் தான வந்து முடிவு பண்ணுவாங்க. யார் எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் வராங்க, இங்க யார் முடிவு பண்றாங்க? புரியல. செட்டிங் முதல்ல நம்ம தலைப்பை ஒட்டி நிறைவு அந்த எம்எல்ஏக்களை முடிவு செய்யறது யாருங்கிறது தான் क्वेश्चन. ஓகே, அந்த எம்எல்ஏக்களை முடிவு செஞ்சு சீட் தரது யாருங்கிறது தான் क्वेश्चन. அதை ஒரு குடும்பம் முடிவு செய்கிறது, அதான் பிரச்சனை. அதான் குடும்ப அரசியல். அதான் விளக்கம். குடும்ப அரசியல் அனைமா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குடும்ப அரசியல் இன்னொரு தருணத்துல விரிவா பேசலாம். நம்ம தலைப்பை ஒட்டி நிறைவு செஞ்சோம். அன்புமணி ராமதாஸ் போட்டியிடலாம் தவறு இல்ல, நேரம் குறைவா இருக்கு. ஆல்வினையர் போட்டியிடலாம் தவறு இல்ல. அங்க நடக்கிற சண்டையை பத்தி அண்ணன் பேசவே மாட்டாரு. சரி, பேசு. அத பத்தி நீங்க இல்ல சார், அவர் தான தலைவர். இப்போ பாமக யார் தலைவர்? இப்போ அன்புமணி ராமதாஸா? சரி, நிறைவு செஞ்சிருங்க. திமுக பத்தி பேசிட்டு இருக்கோம். இல்ல சார், பாமக நீங்க பேசுங்களா? என்ன உபாபுஜி ஜி.கே. வாசன் யாரு? பாமக அன்புமணி ராமதாஸ் யாரு? சார், நம்ம பாமகவில் அன்புமணி ராமதாஸ் தலைவரானது ஜி.கே. நாகராஜ் வன்மையாக கண்டிக்கிறார். கரெக்டா? பாமகவில் அன்புமணி ராமதாஸ் ஜி.கே. நாகராஜ் கண்டிக்கிறார். பிரேமலதா விஜயகாந்த கண்டிக்கிறீங்க, அவருடைய மகனை கண்டிக்கிறீங்க, எல்.கே. சுதீஷை கண்டிக்கிறீங்க. கரெக்ட்? செந்தில், நேரம் இல்ல. நாகராஜ் நிறைவு செஞ்சிருங்க. ஒரு வரி. அப்புறம் அவங்களோட எது கூட்டணி வச்சிருக்கீங்க? ஒரு வரி. இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. திரு ஸ்ரீனிவாசன், உங்களுடைய நிறைவு கருத்து. ஒரே வரி சார், நேரம் இல்ல. ஒரே வரி. ஒரே பதில். அதாவது அண்ணன் டிபிக்கு தான் பதில் சொல்லணும். ஒரு எதிர்கட்சி தலைவரா தன்னுடைய கடமையை நிர்வாக சீர்கேட்டு கரூர்ல நடந்த அந்த சம்பவத்திற்கு எடப்பாடியார் தான் பேசுறாரு, புரட்சி தமிழன் தான் பேசினாரு. பாதிக்கப்பட்ட ஐயா விஜய், அப்ப அவருக்காக இவர் குரல் கொடுத்தாரு. இவர் பேசக்கூடாது, இவர் பேசணும்னு சொல்ற உரிமை கேசிபிக்கு கிடையாது. ஒண்ணு. அதற்கடுத்து ஐயா கோவண்ணா சொன்னார், அந்த தகவலை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது பாஜகவும் தேசிய கட்சி தான், காங்கிரசும் தேசிய
ஆனா பாஜக போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி அமைச்சு தனியா களம் கண்டாங்க. அந்த தெம்பு திராணிய காங்கிரசுக்கு இருக்கா? ஒரு கூட்டணி அமைச்சருக்கு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுற திராணி. அப்ப பலமில்லாத ஒரு கட்சி அதிமுக எதிர்த்து பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. அந்த கேள்வி அதே கேள்வி உங்களை நோக்கி வரும். நம்ம பேசுவோம். முடிகிற நேரத்தில் இன்னொரு புது விவாதத்தை தொடங்க வேண்டாம். நம்ம பேசுவோம். இன்னொரு தருணத்துல பேசுவோம். இந்த தலைப்பு பாதிக்கப்படல. விஜயால் அப்பாவி மக்கள் 41 பேர் பாதிக்கப்பட்டாங்க. இன்னொரு தருணத்துல பேசுவோம். அவர் பத்திரமா திரும்பி வந்தாரு. விஜயால 41 உயிர்கள் பலி. இன்றைய தலைப்பை ஒட்டிய போல் முடிவுகளை பார்க்கலாம். கூட்டணிக்காக விஜயின் தாவேக்கவை கூவி கூவி அழைக்கிறது அதிமுக என்ற டிடிவி தினகரனுடைய பேச்சு கள யதார்த்தமா தவறான குற்றச்சாட்டா என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கான போல் முடிவுகளை பார்க்கலாம். கள யதார்த்தம் என 87% பேரும், இது தவறான குற்றச்சாட்டு என 13% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த நேயர்களுக்கு நன்றி. திரு நாகராஜனுடைய இணைப்பு சரியாச்சு. ஒருவரை திரு நாகராஜ், நேரம் குறைவா இருக்கு, நிறைவு செஞ்சிடலாம். இல்ல இப்போ கள யதார்த்தம் தான். நல்ல திமுக வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பது கல யதார்த்தம். செந்தில் அவர்கள் சொன்னது போல கடந்த சட்டமன்றத்தில் நடந்த தவறு நடந்துவிடக்கூடாது, மீண்டும் திமுக ஆட்சி வந்துவிடக்கூடாதுல தெளிவா இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி. இரண்டாவது இன்னொன்னும் சொல்றேன், மோடி மீது மக்கள் வைத்திருக்க நம்பிக்கை இன்றைக்கு அதிகரித்து இருக்கிறது. அந்த நம்பிக்கை இன்றைக்கு பலமான கூட்டணியா என்டிஏ கூட்டணி உருவாக்கி இருக்கிறது. ஆனால் திமுக கூட்டணி இப்பொழுது இன்டாக்ட் இல்ல, அது வீழ்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வரைக்கும் தான். சரி, அது எந்த அடிப்படையில் சொல்றீங்க? கோபண்ணா பதில் சொல்ல ஆரம்பிச்சா அது இன்னொரு விவாதமா மாறும். மிகப்பெரிய கூட்டணியாக திமுக கூட்டணி மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் அவர்கள் அண்ணா திமுக கூட்டணி. ஓகே, இன்னொரு தருணத்தில் பேசும். நன்றி. இந்த அமர்வில் பங்கேற்ற கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் ஐவரின் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. இது சொல்லதிகாரம், உண்மையின் முகம், உங்களின் குரல்.